திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 874. அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். ஒரு முனிவரின் பாடசாலை. அங்கே நிறைய சீடர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்பாடசாலையில் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த அரிய ஓலைச்சுவடிகள் இருந்தன. ஒரு நாள் ஒரு சீடனின் நண்பரான ஓலைச்சுவடி வியாபாரி அப்பாடசாலைக்கு வந்தார். அதில் இருந்த பழமை வாய்ந்த ஓலைச்சுவடி ஒன்றை திருடிச் சென்றார். அனைத்து சீடர்களும் குருவிடம் அவ்வியாபாரிதான் திருடி இருப்பார் என்று முறையிட, குருவோ, இதை அவரிடம் கேட்க முடியாது, நீங்கள் இனி எச்சரிக்கையாக இருங்கள், நடந்தவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். களவாடிய அந்த நபர் பக்கத்து ஊரில் இருக்கின்ற ஒரு பெரிய மனிதரிடம் அவ்வோலைச்சுவடியை விற்க முயன்றார். அப்பெரியவர் இச்சுவடியின் மதிப்பை ஆராய ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்றார். மறுநாள் வியாபாரி வந்ததும் இச்சுவடியை 10 தங்க காசுகளுக்கு வாங்குவதற்கு தான் தயார் என கூறினார். மிக்க மகிழ்ச்சியோடு, அப்படியா, யாரிடம் இதை ஆலோசித்தீர்கள் என்றார் அந்த வியாபாரி. உங்கள் நட்பு சீடரின் குருவிடம்தான் இதை கேட்டேன் என பதிலளித்தார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. குரு வேறு எதுவும் சொன்னாரா என கேட்க, இல்லை என்று பதில் உரைத்தார். என்னை மன்னித்து விடுங்கள், இவ்வோலைச்சுவடியை விற்கும் முடிவில் இப்பொழுது நான் இல்லை என்று கூறி அச்சுவடியை வாங்கிக் கொண்டு பாடசாலைக்கு விரைவாக சென்றார். அங்கே குருவிடம், குருவே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்களில் நீர் மல்க தன்னை அர்ப்பணித்தார். உனது நேர்மைக்கு நான் உனக்கு கொடுக்கும் பரிசு, நீயே அதை வைத்துக்கொள் என்றார் குரு. ஐயா, வேண்டாம், இது இங்கே இருந்தால் பலருக்கு உதவியாக இருக்கும். என்னிடம் உள்ள அரிய சுவடிகளை கொடுத்து நான் இங்கேயே தங்கி கற்றுக்கொள்கிறேன் என்றார் அந்த வியாபாரி. பகையை நட்பாக செய்து கொண்டு நீதி வழி நடக்கிறவரின் கீழ்தான் இவ்வுலகம் இருக்கிறது என்பதை பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகமை கண் தங்கிற்று உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நட்பை பகையாக்கினால் சிதைக்கும், பகையை நட்பாக்கினால் உலகம் வியக்கும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.